6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கும் நிலையில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மதுரை மண்டலத்தை பொறுத்தவரை 97 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார். செல்வகுமார், மதுரையை பொறுத்தவரைக்கும் எத்தனை பணிமனைகள் இருக்கு? அங்கிருந்து வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுதா? விவரங்கள் என்ன? ஆரம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியிருக்கின்ற நிலையில் மதுரையில் இன்று காலை வழக்கமாக வெளியே வரக்கூடிய அந்த பேருந்துகள், பெரும்பாலான பேருந்துகள் இன்று காலை இயக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 95% மேலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மதுரை கோட்டத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாவட்டங்கள் உள்ளடக்கியது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர். இந்த 3 கோட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒரு 13,000க்கும் அதிகமான பணியாளர்கள் இதில் இருக்கிறார்கள். இந்த 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று போராட்டத்தை துவங்கியிருக்கின்ற நிலையில் இன்று காலை வழக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 180க்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்க வேண்டியிருக்கும். அதாவது முதல் ஷிஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த 5 மணி நிலவரப்படி அப்போது கிட்டத்தட்ட ஒரு 95%க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக மதுரையில் மதுரை மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், அதே போன்று மதுரை பழங்கானத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகர் பேருந்து. இங்கு கிட்டத்தட்ட பொதுமக்களுடைய வருகை என்பது முழுமையாக இருக்கிறது. இந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் இப்போ நம்மோடு இருக்கிறார். பஸ் எப்படின்னா வழக்கமாக டயத்துக்கு எடுத்துட்டாங்களா? எல்லா வண்டியும் வழக்கமாக ஓடுது. எல்லா வண்டியும் அந்த டயத்துக்கு கிளம்ப வேண்டியெல்லாம் டயத்துக்கு ஓடிட்டு. உங்களுக்கு எத்தனை மணிக்கு டைம், எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் எனக்கு 6:35 டைம். நான் 6:35க்கு வந்துட்டேன். பப்ளிக் ஓரளவு நார்மலாக இருக்காங்க. எல்லாம் கூட்டம் வருது. அவங்கவுங்க ரொட்டீன் ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை. நல்லா ரெகுலராக வழக்கம் போல் என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு தான். நிறைய பயணிகள் இருக்காங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? காரைக்குடியிலேருந்து வரோம் சார். பஸ்ஸு போகுமா போகாதான்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டே தான் வந்தோம். பஸ்ஸு பார்க்கவும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. சந்தோஷம். ஓகேங்க சார். நாங்கள் இப்போ தேனிக்கு போகிறோம். அவைலபிளாக பஸ் இருக்குது. ஆமாங்க சார். மாட்டுத்தாவணிட்டு வரோம். இருக்குது, எல்லா பஸ்ஸும் வருது. அவைலபிளாக எக்ஸ்ட்ராவே வருது. க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டவுட்டாக இருந்திருப்பாங்க போல். அதனால் பயந்துட்டு நிறைய பேர் வராமல் இருந்துட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கே வரவும் தான் எங்களுக்கும் சந்தோஷம். பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னு. வருதுங்க சார். நன்றி. இதே போன்று ஒரு எப்படி சார், எப்படி பஸ் எப்படி பரவாயில்லாமல் இருக்குங்க சார். கூட்டம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வண்டி டிராஃபிக் நல்லா இருக்குங்க சார். எந்த ஏரியாவில்? காரைக்குடிலேருந்து வரேங்க சார். காரைக்குடிலேருந்து தேனி போகிறேங்க சார். சரி, பஸ் இருந்ததா எதிர்பார்த்தீங்களா? இல்லை, ஓரளவு இருக்குது சார். பரவாயில்லாமல் இருக்குது சார். கூட்டம் இல்லை, பரவாயில்லாம வண்டி இருக்குது. பஸ் எல்லாம் பரவாயில்லாமல் இருக்குது. இதே போன்று நிறைய கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கப்பா? ஃபாத்திமா காலேஜ். எப்படி பஸ் வழக்கமாக டெய்லி போகிற பஸ் தானா? வழக்கமாக போகிற பஸ் தான். ரோடு எப்படி இருக்குப்பா இன்னைக்கு பஸ்? நல்லா எல்லா பஸ்ஸுமே வந்துச்சு. பஸ் வந்துச்சு. 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 இல்லை, நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வரும்போது சரி பஸ் இல்லை, அங்கே நான் சென்னையில் ஏறும்போதே பஸ் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தப்போ வழக்கம் போல் பஸ் ஓடுது. கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. மக்கள் வருகை எப்படி சார்? மக்கள் வருகை எப்போதும் போல் நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா வந்து மக்கள் வந்து தயங்கிட்டு தான் இருந்தாங்க பஸ் ஓடுமா ஓடாதானே. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது எல்லா பேரும் கண்டிப்பாக சந்தேகம் இருந்துச்சு. நாங்கள் ஏறும்போதே சொன்னாங்க பாதி பஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து திருச்சி போய் தான் மாறி போகணும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இதனால வந்து பார்த்தேன். ஆனால் வந்தப்போ வந்து பஸ்ஸு வந்து பொதுமக்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பேருந்தை பொறுத்தளவில் அதிக அளவில் பயணிகள் இங்கே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று மக்களும் அதே போன்று ஒருவித சந்தேகத்துடன் இங்கே வரக்கூடிய வரையை பார்த்தோம். இப்போ பஸ்ஸு கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டாங்களா? மக்கள் எப்படி வந்துருக்காங்க? கரெக்ட் டயத்துக்கு நான் கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்கிறேன் சார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். நமக்கு வந்து இருக்கிற வந்து நம்ம பணிக்குன்னு வந்திருக்கோம். நிர்வாகத்துக்கும் அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடாதுன்ற ஒரே பொது நலன் கருதி நான் வந்து பணி பார்க்குறேன். அதனால் அவங்க கேட்குற கொள்கை கோட்பாடெலாம் அதெல்லாம் நியாயமானது தான். அதெல்லாம் கொடுக்க வேண்டியதான் கொடுக்கணும். பணியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். ரிட்டையர்ட் ஆனவங்க, ஓய்வு பெற்றவங்கெல்லாம் அவங்களாம் இதை நம்பித்தான் வாழ்வாதாரம் நடத்துகிறாங்க. எவ்வளவு அதாவது பணிச்சுமையை இருந்துட்டு இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே போன்று இது தொடர்பாக இந்த போக்குவரத்துறையினுடைய அதிகாரி நம்முடைய இருக்கிறார். அவரிடம் மொத்தம் எத்தனை பேருந்துகள் இருக்கின்றன, எத்தனை இயக்கப்பட்டிருக்கின்றன கேட்டலாம். எத்தனை பேருந்துகள் சார்? வணக்கம் சார், நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பொது மேலாளர் பேசுகிறேன். மதுரை கோட்டத்திலிருந்து 2166 பேருந்துகள் வழக்கமாக இயக்கிக்கிட்டு இருக்கோம். அதில் மதுரை நகர் மொத்தம் 950 பேருந்துகள் இயக்கிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து 700 பேருந்துகள் வெளியேறணும். கிட்டத்தட்ட 97% பேருந்துகள் வெளியேறி இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. வழக்கம் போல் இயங்கிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இயக்கிக்கிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பணியாளர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வருகை நல்லா இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. பட் எப்போவுமே வருகை நல்லா இருக்கும். இனிமேல் நல்லா இருக்கும். 9 மணி 10 மணிக்கு மேலே நல்லா இருக்கும். பேருந்து ஊழியர்களுடைய போராட்டத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து அந்த அண்ணா தொழிற்சங்கம் அண்ணா அவர்கள் தரப்பை சேர்ந்த தொழிலாளர்கள் தான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மற்ற தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பேருந்துகளை இயக்குகின்றதால் மதுரை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 90%க்கும் அதிகமான பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருகின்றன. நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.